ஸோ எதுக்கு இந்த வீடியோனா, ஜான்வரி 27 வந்து எங்களுடைய திருமண நாள். ஸோ அந்த திருமண நாள் அன்றே இன்னொரு திருமணம் நானும் எங்கள் மாமாவும் பண்ண போகிறோம் சேர்ந்து. ஸோ அதுக்காக நம்ம வந்து தாலி வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தாலி வந்து டைமண்டில் எடுக்க போகிறோம், அப்புறம் மட்டும் கோல்டுலேயும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ அந்த தாலி எதற்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தாலி வந்து எனக்கு வந்து டைமண்டில் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து எங்கள் ஐயர் அண்ணா கிட்ட நான் கேட்டிருந்தேன். ஸோ எங்கள் ஐயர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, தாலி வந்து நம்ம வந்து சிவனப்பா வந்து வச்சிருக்கிறோம் இப்போ. ஸோ சிவனப்பா வந்து நம்ம வந்து தாலியில் வந்து நம்ம வந்து டைமண்ட் எடுக்க வேண்டாம் பாப்பா, நீங்கள் வந்து ஓம் டாலரில் நீங்கள் வந்து டைமண்டில் வந்து ஓம் டாலர் எடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சிவனப்பா நான் வந்து ஒரு சிவன் பக்தின்னு கூட சொல்லலாம். எனக்கு சிவன் அப்பான்னா ரொம்ப பிடிக்குங்க. சிவன் அப்பா என்னோட ஃபேவரட் கடவுள் வந்து மை சிவன் அப்பா. ஸோ நான் வந்து தாலி வந்து சிவன் அப்பாவை மட்டும் வச்சிருக்கிறேன். ஸோ அந்த தாலியில் வந்து சிவன் அப்பாவும் பார்வதி அம்மாவும் சேர்ந்த மாதிரி நான் வந்து இந்த சென்டர் தாலி வந்து வாங்க போகிறேன். ஸோ இந்த சென்டரில் வந்து சிவனப்பா மட்டும் இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு சிவனப்பாவும் பார்வதி அம்மாவும் இருக்கிற மாதிரி நான் வந்து தாலியில் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுவும் சிவனப்பாவையும் பார்வதி அம்மாவும் நம்ம வந்து இந்த தாலியில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து தாலி சேஞ்ச் பண்ணிருக்காக நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஜான்வரி வந்தாலே எங்களுக்கு வந்து ஒரு புதுமையான மந்த்துங்க. ஏன்னா ஜான்வரியில் தான் எனக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் நடந்தது. ஸோ ஜான்வரியில் தான் எனக்கு வந்து பொண்ணு பார்த்தாங்க. ஜான்வரியில் தான் எனக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மட்டும் ஜான்வரி ஃபுல்லாகவே எனக்கு வந்து ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு மந்த்துங்க. ஸோ ஜான்வரியில் தான் நம்ம வந்து வீடும் வாங்கியிருக்கோம். ஸோ ஜான்வரியில் தான் நம்மளுக்கு மறுபடியும் எங்கள் மாமாக்கும் எனக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண போகிறோம். ஸோ இந்த கல்யாணம் வந்து எப்படி நடக்குதுன்னா, மண்டபம் பார்த்து ஸோ பக்கா ஹிந்து மேரேஜ் நானும் எங்கள் மாமாவும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாப்பா எங்கள் ஹன்சிகா பாப்பாவோட மொட்டை ஃபங்க்ஷன். ஸோ மொட்டை ஃபங்க்ஷன் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கு நான் வந்து ஒத்த ஜடை போட்டேங்க, அதை வந்து குழச்சி விட்டுட்டேங்க. சரி ரெட்டை ஜடை போடலான்னு பார்த்தா அதையும் குழச்சி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம ஹன்சிகா பாப்பாவுக்கு லைட்டாக தலை செய்யலான்னு பார்த்தா தலை செய்ய 1 மினிட்ல நல்லா குழச்சி விட்டுட்டாங்கங்க. ஸோ ஓமகுண்டம் வளர்த்து ஐயர் வச்சு நம்ம வந்து மேரேஜ் பண்ண போகிறோம். ஸோ ஹிந்து முறைப்படி நம்ம வந்து மேரேஜ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைமண்ட் அண்ட் கோல்டு வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு போக போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. பயங்கரமாக லாங் ட்ராவலில் நம்ம போயிட்டு இருந்தனால நம்மளுக்கு வந்து வாய்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்குது. ஸோ வாங்க ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாம். ஸோ பாய். இது சங்கீத திருநாள்
உன்னை எடுத்து உடுத்திக்கலாமா, உதட்டின் மேலே படுத்துக்கலாமா, பட்டு பூவே குட்டி தீவே விரலிடை தொட வரம் கொடமா, ஹைர ஹைரா ஹைரப்பா, ஹைர ஹைரா ஹைரப்பா, 50 kg தாஜ்மஹல் எனக்கே எனக்கா, ஃப்ளைட்டில் வந்த நந்தவனம் எனக்கே எனக்கா. கொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம், நம் காதலை கவி பாடவே செல்லியின் வைரனின் கல்லறை தோக்கத்தை கலைத்திடுவோம். வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கொடியுகம் போனால் என்ன காதலுக்கு எப்போ